அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை ஒரு காகம் கப்புட்டா சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து, சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நான் சில கோபுரங்களின் உயரப்பகுதிகளை கண்டேன், சில மாளிகைகளின் உயரப்பகுதிகளை கண்டேன், அது தங்கத்தால் அமைந்திருந்தன. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்களோட படையை கூட்டிக் கொண்டு அந்த இடத்துக்கு விரைந்தார்கள். அங்கு போய் பார்த்தால் மாளிகைகள் மண்ணால் மூடப்பட்டிருந்தன, அதனுடைய மேல் பகுதி மட்டும் திறக்கப்பட்ட நிலையில் கண்டாங்க. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காற்றுக்கு கூறினாங்க, காற்றே இந்த மண்ணை அங்கலாக்குங்கோ. அதன் பின்னால் 4 வகையான காற்றுகள் சேர்ந்து எல்லா மண்ணையும் அகலாக்கி அந்த மாளிகைகளை வெளியாக்கியது. அதற்கு பின்னால் அந்த தங்கத்தாலான மாளிகைக்குள்ளே சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போகிறாங்க. உள்ளுக்கு போனால் பிரம்மாண்டமான பெரிய பெரிய மண்டையோடுகளை கண்டார்கள். அந்த ஒரு மண்டையோட்டோட சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேசினாங்க. அந்த மண்டையோடு ஒரு பெண்ணுடைய மண்டையோடு. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மண்டையோட்டோடு பேசினாங்க, நீங்கள்லாம் யார்? அந்த மண்டையோடு சொன்னது, நாங்கள் எல்லாரும் ஆத் கூட்டத்தார்கள், ஹூத் நபியின் ஆத் கூட்டத்தார்கள். நாங்கள் எல்லாரும் ஹூத் நபியை ஏற்க மறுத்தோம், அல்லாஹையும் ஏற்க மறுத்தோம், நாங்கள் எல்லாரும் பெருமை அடித்தோம், அதனால் அல்லாஹ் எங்களை அழித்தான், காற்றை கொண்டு எங்களை அழித்தான். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியலே, இந்த ஆது கூட்டத்தார்கள் கிட்டத்தட்ட உலகத்தில் வாழ்ந்தாங்க. இவங்களோட உயரம் 80 அடி அல்லது 120 அடி. எங்களோட உயரம் 5 அடி, அவங்களோட உயரம் 80 அடி அல்லது 120 அடி உயரமாக வாழ்ந்தவர்கள் தான் அவர்கள். பெருமை கொண்டார்கள், அல்லாஹ் அவங்கள அழிச்சு போட்டான். யாருக்கு ஒரு கடுகு மணி அளவு பெருமை வருமோ, ஒரு தூசி அளவு பெருமை வருமோ, அவர்கள் சுவர்க்கம் நுழைய முடியாது.